வணக்கம், நான் புவன். நான் நிலா. நாங்க பெயர்ச்சி.in இருந்து வர்றோம். பெயர்ச்சி.in கிரகங்கள் எப்படி நகருதுன்னு நீங்களே நேரடியா பார்க்கிறதுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு பிளாட்ஃபார்ம். ஆமா, நாசா டேட்டாவையும் நம்ம பாரம்பரிய வேத ஜோதிடத்தையும் கம்பைன் பண்ணி கிரகங்களோட பயணத்தை ஒரு புதுசா கொஞ்சம் ஜாலியா புரிஞ்சுக்க இது உதவும். சரி, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, மே 2025 துலாம் ராசிக்கு எப்படி இருக்க போகுது. கரெக்ட். இந்த மாசம் பாத்தீங்கன்னா நிறைய கிரக பெயர்ச்சிகள் நடக்குது. குரு, ராகு, கேது, சூரியன், புதன், கிட்டத்தட்ட ஒரு 7 பெயர்ச்சி இருக்கு. 7 பெயர்ச்சியா? அப்ப நிறைய மாற்றங்கள் இருக்கும் போல் இருக்கு. நிச்சயமா. இது உங்க வாழ்க்கையில என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். ஓகே, முதல்ல ஓவராலா எப்படி? ஒரு நல்ல செய்தியோட ஆரம்பிக்கலாம். துலாம் ராசிக்கு இந்த மே மாசம் மத்த பல ராசிகளோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பரா அமைய வாய்ப்பு அதிகம். அப்படியா? கேட்டவே நல்லா இருக்கு. ஆமா, ஏதோ ஒன்னு சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நல்ல ஒரு உற்சாகம், சுறுசுறுப்பு, அது உங்ககிட்ட தெரியும். இதுக்கு என்ன காரணம்? ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது? முக்கிய காரணம் உங்க ராசி அதிபதி சுக்கிரன், அவரு மாசம் முழுசும் உச்ச பலத்தோட இருக்காரு. உச்ச பலம்னா? அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. சுக்கிரன் சந்தோஷம், வசதி, உறவுகளுக்கு அதிபதி இல்லையா? ஆமாமா. அவர் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது மனசுல ஒரு நிறைவு, ஒரு கண்டென்ட்மெண்ட், அது தானா வரும். ஓ, அப்போ கவலை எல்லாம் கொஞ்சம் குறையுமா? குறையும், கவலைகள் மறையும். கடன் பிரச்சனை இருந்தா அது தீர ஒரு வழி கிடைக்கும். நல்ல தூக்கம் வரும், நிம்மதியா. சூப்பர். வேற என்ன மாதிரி நல்ல விஷயங்கள்? நிறைய சந்தோஷம் இருக்கும். கேளிக்கை, ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை, குறிப்பா யங் ஏஜ் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஓஹோ, சாப்பாட்டு விஷயம் எப்படி? அதுவும் நல்லா இருக்கும். விதவிதமா சாப்பிடணும்னு தோணும். குறிப்பா நார்த் இந்தியன் ஃபுட்ஸ், பானிபூரி, இதெல்லாம் ரொம்ப ரசிச்சு சாப்பிடுவீங்க, சில குறிப்புகள் சொல்லுது. பானிபூரியா? செம. ஆமா, ரொம்ப நாள் கழிச்சு மனசு விட்டு சிரிக்கிற மாதிரி நல்ல தருணங்கள் அமையும். அருமை. சரி, அடுத்ததா தொழில், படிப்பு, அந்த ஏரியா எப்படி இருக்கு? அங்கேயும் நல்ல பாசிட்டிவ் சைன்ஸ் இருக்கு. போட்டி தேர்வு எழுதுறவங்களுக்கு சக்சஸ் கிடைக்க வாய்ப்பு அதிகம். கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதுலயும் அங்கீகாரம் இல்லைன்னா சாதகமான ரிசல்ட்ஸ் வரலாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்ததை விட நல்ல மார்க்ஸ் வரலாம். வாவ். வேலை, பிசினஸ் பண்றவங்களுக்கு அவங்களுக்கும் முன்னேற்றம், வெற்றி கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம். குறிப்பா மே 15க்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கலாம். ஓகே. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இது லாங் டர்ம் பிளானிங் பண்றதுக்கு ரொம்ப நல்ல டைம். லாங் டர்ம்னா எவ்வளவு லாங்? ஒரு 50 வருஷம் பிளான் மாதிரி. அப்படி பெரிய விஷயங்களை யோசிக்கிறதுக்கும் அதை செயல்படுத்துறதுக்கும் கூட கிரகங்கள் சப்போர்ட்டிவா இருக்கு. அதுல வெற்றியும் கிடைக்கும்னு சொல்லப்படுது. 50 வருஷமா? பலே. சரி, உறவுகள் பக்கம் வருவோம். குழந்தைகள் மூலமா சந்தோஷமும் பெருமையும் வரலாம். அவங்களோட நல்ல ஒரு இணக்கம் இருக்கும். புது நண்பர்கள் கிடைப்பாங்க. வெளிநாடு, வெளிமாநில தொடர்புகள் மூலமா புது வாய்ப்புகள் வரலாம். காதல், புதுசா காதல் மலரவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு சின்ன எச்சரிக்கை, புதுசா பழகுற சரியா தெரியாத ஆளுங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. சரி, அது எப்பவுமே நல்லதுதான். அப்புறம் குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரை பண்றவங்களுக்கு மே 14க்கு பிறகு நல்ல நியூஸ் வரலானோ சில குறிப்புகள் இருக்கு. ஓ, அது நல்ல விஷயம். பயணங்கள், சின்ன சின்ன தூர பயணங்கள் போக வாய்ப்பு இருக்கு. ஆன்மீக யாத்திரை போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. பணம், சொத்து சம்பந்தமா எப்படி? வருமானம் பெரும்பாலும் ஸ்டேடியா இருக்கும். பெரிய ஏற்ற இறக்கம் இல்லாம ஓகே. வரவுக்கு ஏத்த செலவு இருக்கும். வீடு, வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா உங்க கெபாசிட்டிக்கு ஏத்த மாதிரி வாங்கணும், அது ரொம்ப முக்கியம். கரெக்ட். ஓகே. வேற என்ன ஸ்பெஷல் இந்த மாசம்? உங்க இன்ட்யூஷன் பவர், அதாவது உள் உணர்வு சக்தி ரொம்ப நல்லா வேலை செய்யும். அப்படியா? ஏன்? கேது உங்க லாபஸ்தானம், அதாவது 11ஆம் வீட்ல இருக்கார். இது ஒரு விதமான ஞானம், ஒரு தெளிவு மனசுக்குள்ளே கிடைக்கும். எது சரி, எது தப்புன்னு ஒரு கைடன்ஸ் மாதிரி. ஓ, இன்ட்ரெஸ்டிங். இதனால ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகலாம். கோவில் வழிபாடு, குறிப்பா திருச்செந்தூர் முருகன், மீனாட்சி அம்மன், விநாயகர், இவங்களை கும்பிடுறது ரொம்ப நல்லது. இன்னொரு ஒரு சின்ன சுவாரஸ்யமான குறிப்பு, இந்த மாசம் நீங்க அடிக்கடி மீன்களை பார்க்கலாம். மீன் தொட்டிலையோ படத்திலேயோ. மீன்களையா? ஏன்? அப்படி பார்த்தா கேதுவால உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு ஒரு அறிகுறி மாதிரி எடுத்துக்கலாம், ஒரு நம்பிக்கை. ஓ, சரி. இவ்ளோ நல்ல விஷயங்கள் இருக்கு. அப்போ கவனிக்க வேண்டியது எதுவும் இல்லையா? இருக்கு, நிச்சயமா இருக்கு. சில விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன மாதிரி? மிக முக்கியமா உங்க வார்த்தைகள்ல, பேச்சுல ரொம்ப நிதானம் தேவை. ஏன்? என்ன பிரச்சனை?
இதுக்கு காரணம் உங்க 2ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய். அவரு நீச்சமா இருக்கார், அதாவது கொஞ்சம் வீக்கா இருக்கார். ஓ, அதனால பேச்சுல பிரச்சனையா? ஆமா, அதனால தேவையில்லாம மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றது இல்ல எல்லாம் எனக்கு தெரியும்ங்கிற மாதிரி பேசுறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அப்படி பேசுனா அது சில சங்கடங்களை உருவாக்கலாம். உங்க பேச்ச மத்தவங்க சரியா எடுத்துக்காம போகலாம். சில சமயம் அமைதியா இருக்கிறது பெட்டர். சரி, வேற என்ன கவனம் தேவை? யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. பணம் கடன் கொடுக்கறதுலயும் கவனம். கொடுத்தா திரும்ப வர்றது கொஞ்சம் லேட் ஆகலாம். ஓகே, முக்கியமான பாயிண்ட். ஹெல்த்ல சின்ன சின்ன கவனம் தேவைப்படலாம். முதல் 15 நாள் கொஞ்சம் பாடி ஹீட் அதிகமாகலாம். அதனால இளநீர் மாதிரி குளிர்ச்சியானதை எடுத்துக்கோங்க. சரி. கண், தொண்டை, யூரினரி ட்ராக்ட் இது சம்பந்தமாவும் கொஞ்சம் கவனம் தேவை. உங்க குடும்ப உறுப்பினர்கள் ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, அப்ப மொத்தத்துல எப்படி? மொத்தத்துல துலாம் ராசிக்கு மே 2025 உண்மையிலே ஒரு சிறப்பான மாசம்தான். சந்தோஷம், வெற்றி, நல்ல பிளானிங்னு நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆனா இந்த நல்ல வாய்ப்புகளை என்ஜாய் பண்ற அதே நேரம் உங்க பேச்சுலயும் கொஞ்சம் ஹெல்த்லயும் கவனமா இருக்கணும். புரியுது. ஒரு ஜாலியான மைண்ட் செட்ல லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி அப்ரோச் பண்ணா இந்த மாசத்தை சூப்பரா யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்ட். சரி, இப்போ உங்களுக்காக ஒரு சின்ன கேள்வி. கிரகங்கள் உங்க லாங் டேர்ம் பிளானுக்கும் உங்க இன்ட்யூஷனுக்கும் இவ்ளோ சப்போர்ட்டிவா இருக்குன்னு சொல்லப்படுற இந்த மாசம் நீங்க மனசுக்குள்ள ரொம்ப நாளா பூட்டி வச்சிருக்கிற எந்த பெரிய கனவை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கலாம், இல்ல அதுக்கான முதல் ஸ்டெப்பை எடுக்கலாமா? நல்ல கேள்வி. யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. வாழ்த்துக்கள்.